ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கதே இந்த முலாம்பழம் ஐஸ்கிரீம் தான். சரி, நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் பாப்பா இப்போ ஃபோன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால ஓவராக பார்த்துட்டு எனக்கு அது செஞ்சு கொடுங்கம்மா, இது செஞ்சு கொடுங்கம்மான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன பண்ணேன், அதுவும் இல்லாமல் வீட்டில் செஞ்சு தரது ரொம்ப ஹெல்தி தான். அதை விட வெளியில் சாப்பிட்றத விட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முலாம்பழமும் அதுக்கு தேவையான கண்டென்ஸ்டு மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணலாம். அது இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனாலும் பண்ணலாம், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பண்ணலாம். இது வந்து நான் 3 பொருள் தான். ஒன்று வந்து பழம், பழத்தோட வந்து சாறு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு, கண்டென்ஸ்டு மில்க், இது 3 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. தேவைக்கு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து தூவியிருக்கேன். இது எப்படின்னா, நல்லா பல்ப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. சீடை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு பல்ப் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரூட் பவுல்லையே வந்து டெக்ஸ்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிறதுனாலும் ஓகே தான், இல்லை நல்லா அரைச்சிட்டாலும் உங்களோட விருப்பம் தான். நல்லா அரைச்சிட்டு 1/2 லிட்டர் பாலுக்கு தேவையான கண்டென்ஸ்டு மில்க்கு ஆஃப் பாட்டில் நான் ஊற்றினேன். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டுலையும் நான் அந்த ஃப்ரூட் பவுல் பாதியாக கட் பண்ணதில் இருந்தது இல்லையா, அதுலேயும் போட்டு நான் செட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சுட்டேன். ஆனால் இது 6 ஹவர்ஸ் இருந்தால் போதும். ஆனால் ஹையில் வச்சுக்கோங்க டெம்பரேச்சர். அப்போ தான் வந்து இது சீக்கிரமாக செட் ஆகும். கம்மியாக இருந்ததுன்னா செட் ஆக லேட் ஆகும், அது சரியாக வராது. நான் மோல்டில் ஊற்றுனதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரூட் பவுலில் ஊற்றுனதை அப்புறமா எடுத்தேன். இதை வந்து ரேப்பர் கவர் போட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளே ஐஸ்கிரீம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனி என்ன, சாப்பிட வேண்டியதான். இது மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி, ஐஸ்கிரீம் ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறந்துடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் பண்ணேன் அந்த ஐஸ்கிரீமோட கட்டிங்ஸு. இதை நான் பீஸாகவும் போட்டு சர்வ் பண்ணி பார்த்தேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.